ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இப்பிக்ரோஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பிங்கு பொண்ணு சும்மா சாடு உருவிட்டு வந்து நிக்கல. அந்த தண்டர் போல்ட் குண்டை ரெண்டா வெட்டிட்டு வந்தா நிக்கிறா. அந்த பிளாஸ்டை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுங்க, ஐயோ எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க. அப்ப அந்த பிங்க் பொண்ணு எஸ்கோட் வாரியர், அப்ப அந்த அசாசின்ஸோட லீடர் சொல்றா, நம்மளோட கிரேட் பிளான் படி எல்லாம் நடக்கட்டும், அவங்கள எல்லாரையும் கொன்னுடுங்க. அப்ப அங்கிருந்த பிங்க் பொண்ணு, எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. அப்ப அங்கிருந்த வாரியர்ஸ், ஜெனரல் ப்ளீஸ் ஆர்டர் கொடுங்க. அப்ப அந்த பிங்க் பொண்ணு சொல்றா, ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் கொன்னுடுங்க. அப்ப அங்கிருந்து அசாசின்ஸ் எல்லாம் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது அவங்கள பார்த்துட்டு அங்கிருந்த மக்கள் பயந்துகிட்டே சொல்றாங்க, ஐயோ இவங்க எல்லாம் கல்டிவேட்டர்ஸ். இன்னொருத்தன் சொல்றான், ஆமா இவங்க எல்லாம் கிரேட் கல்டிவேட்டர், அதுவும் இந்த ரிலத்துல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க. அப்ப அந்த அசாசின்ஸோட லீடர் ஒரு சீல் எடுத்துட்டு சொல்றா, ஹெவன் சீல். இன்னொருத்தன் ஸ்வானில பவர் கேதர் பண்ணிட்டு சொல்றா, ரூயி ரூலர். இன்னொருத்தன் வித்தை எல்லாம் காட்டிட்டு சொல்றா, தி ஆர்டர் ஆஃப் தி கிங் ஆஃப் ஹெல். இன்னொருத்தன் சொல்றா, ஃபயர் ஃபீனஸ் ஃபெதர். பிங்க் ஹேரோட பக்கத்துல இருக்க கார்ட்ஸ், ஃபார்மேஷன் சேவர் டு ப்ரொடெக்ட் தி ஜெனரல் அப்படி சொல்லி அங்க ஒரு ஃபார்மேஷன் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த அசாசின்ஸ் கையில இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் அந்த ஃபார்மேஷன் மேல ஏவி விட்டுட்டாங்க. அப்ப அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அந்த ஃபார்மேஷன் மேல வந்து பெட்டதும் அங்க ஒரு பிளாஸ்ட். அப்ப அங்க இருந்த மக்கள் எல்லாம், டேய் சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட், சில குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் என்னோட டிமோனிக் வே அன்லீஷ் பண்ணினா அதனால என்னோட வைஃபுக்கு காயம் ஆயிடும். அதனாலதான் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கடவுள் பொறுமையா இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எப்பவே இவங்க எல்லாம் சாம்பலா போயிருப்பாங்க. இது இப்ப என்னோட பிரச்சனை இல்ல, அதனால என்னோட வைஃபை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். அப்படியே ஹீரோயின் நினைச்சு பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட சொல்றா, வைஃப் நீ பயப்பட வேண்டாம், என்னோட ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்கு இல்லையா. அப்ப அந்த குண்டு பொண்ணு சொல்றா, கிங் மாஸ்டர் எங்கூட ஸ்லேவ் ஃபேமிலியை காப்பாத்துங்க. அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹீரோ ஷோக்காய் சொல்றா, ஐயோ மோன்ஸ்டர், என்னோட பாதி உயிர் எங்கிட்ட இருந்து போயிடுச்சு. இல்ல இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சு கேக்குறா, ஏ மோன்ஸ்டர் இங்க இருந்து என்னோட வைஃப் அங்க. அப்ப அந்த பொண்ணு, யங் மாஸ்டர் எனக்கு தெரியாது. அப்படியே ஹீரோட க்ளோஸா வந்துட்டு கேக்குறா, யங் மாஸ்டர் எதுக்காக இந்த ஆளுகளுக்கு முன்னாடி என்ன ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்லேவோட உடம்பு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப ஹீரோ நினைக்கிறேன், இப்ப நான் இந்த வேர்ல்டை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். அந்த பொண்ணோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு கடுப்பாய் சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவ்வளவு கேவலமா பண்றதுக்கு? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கி எறிஞ்சுக்கிட்டே சொல்றா, அப்ப போய் டான்ஸ் ஆடு. அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து பறந்துகிட்டே சொல்றா, எங்க மாஸ்டர் நீங்க ரொம்ப ரூடா நடந்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு நேரா போய் இந்த பிங்க் ஹேரை அட்டாக் பண்ண போனவன் மேல போய் மோதிட்டா. அப்ப அந்த பிங்க் ஹேர், என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, இங்க எதுக்காக ரெண்டு ஆளுகள் இருக்காங்க? அப்ப அங்க ஹீரோ கண்ணா சொல்றா, கடைசியா நான் காம் டவுன் ஆயிட்டேன். அப்படியே நினைக்கிறேன், நல்ல வேலை இது நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால என்னோட வைஃபோட மேல கான்சென்ட்ரேஷன் இன்டியூஷன் டெக்னிக்கே போட்டு இருக்கேன். அப்படி அந்த கான்சென்ட்ரேஷன் இன்டியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு சொல்றா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட வைஃப் இங்கல ரொம்ப தூரம் தள்ளி இருக்கா, அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு தள்ளிட்டு போயிருக்கணும். இது எனக்கு ரொம்ப வலிக்குதே, ஆனா எனக்குள்ள கோபமும் பீதி உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முட்டா பசங்க தான். அப்ப அங்க ஒரு அசாசின் ஓடுற பார்த்துட்டு அவனை தொக்கா தூக்கிட்டு ஹீரோ சொல்றா, நீங்க எல்லாரும் செய்யக்கூடாத ஒரு கிரைமே செஞ்சுட்டீங்க, அதனால நீங்க எல்லாரும் இப்ப சாக போறீங்க. அப்ப கையில இருந்தவன், டேய் யாரா நீ, உனக்கு சாகணும்னு அவ்வளவு விருப்பமா? அப்ப ஹீரோ நினைக்கிறா, என்னால அதிகமான சீல்ஸை ஓபன் பண்ண முடியாது, அப்படி ஓபன் பண்ணிட்டேன்னா இங்க இருக்க மோட்டல்ஸ் இந்த கடவுளோட டெரிஃபைங்கான எனர்ஜியை பார்த்தா அவங்க எல்லாரும் அங்கே ஷோக்காய் சத்துடுவாங்க. அப்படியே ஹீரோ சொல்றா, யூனிட் தி மில்லியன் பாயிண்ட் ஃபிஷ். அப்படி சொல்லி முடிச்சதும் அவன் அங்கே துண்டு துண்டா போயிட்டா. அப்ப ஹீரோல கையில இருந்து வர கியூஐயை பார்த்துட்டு நினைக்கிறா, என்ன இது இமோட்டல் கியூஐ ஆச்சு, நான் ஒரு டீமன் வேர்ல்டுல சுப்ரீம் பீயிங்கா இருந்துட்டு கிட்ட எப்படி இமோட்டல் கியூஐ வந்தது? உண்மையில இது என்ன அந்த வாழ்க்கையை நினைக்க வச்சுட்டு இருக்கு. நான் டீமன் வேர்ல்டுல சுப்ரீம் டீமன் கோடா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இமோட்டல் கல்டிவேட்டரா இருந்தேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னா நம்புவாங்களா? கேஸ் இப்ப ஹீரோட பிளாஷ்பேக்குள்ள தான் போக போறோம். நான் அந்த டீமன் வேர்ல்டுல காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி இமோட்டல் பாத்துல ஒரு கல்டிவேட்டரா இருந்தேன். இந்த இமோட்டல் பாத்து உண்மையில ரொம்ப கடினம் தான். அந்த பாத்துல ஒரே ஸ்டெப் வைக்கும் போதும் இந்த ஹெவனை ரீச் பண்ணது ரொம்ப கடினமாயிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், செகண்ட் கியூஐ கேதரிங், தேர்ட் கான்சென்ட்ரேஷன், ஃபோர்த் ப்ரோஃபவுண்ட், ஃபிஃப்த் டிவைன் ஃபயர், சிக்ஸ்த் டிவைன் ட்ரிபுலேஷன். லாங்குவிட்டி இமோர்டலிட்டியோட லிமிட் அடைஞ்சா ஒரு இடத்துல இருக்க கல்டிவேட்டருக்குள்ள ட்ரூ இமோர்டல் ஆக முடியும். ஆனா எனக்கு அதை அடையிறது ரொம்ப கடினமா போய்கிட்டே இருந்தது. ஆனா அதனோட ட்ரூ டேலண்டால பியூர் தாவாட்டை கிரியேட் பண்ணி அதை நோக்கி போய்கிட்டே இருந்தேன். அதோட எல்லாம் முடிஞ்சது. ஒரு ட்ரூ இமோட்டல் ஆகுறதுக்கு இமோட்டல் வேர்ல்டுக்கு போயாகணும். ஆனா இந்த பயணத்துல சடனா ஒரு சேஞ்ச் வரும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. நான் தெரியாம எனக்குள்ள நான் ஹோலி டீமன் பிளட்டை மரிச் பண்ணிட்டேன். அதோட என்னோட ஹெவன் அண்ட் இமோட்டல் பார்த்து தூளா உடஞ்சி போயிடுச்சு. நான் டீமன் வேர்ல்டுக்குள்ளேயும் வீணுட்டேன். இந்த பிளாஷ்பேக்ல இருந்து வெளியே வந்துட்டு ஹீரோ சொல்றா, நான் இது பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் டீமன் வேர்ல்டுக்குள்ள வீழ்ந்த பிறகு என்னோட இமோட்டல் பார்த்து எங்கிட்ட
இருந்து ஃபுல்லா கட் ஆகி போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்கிட்ட இமோட்டல் QA இருக்கு. அப்ப பேக்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு சொல்றா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பிரதரை கொண்டு இருப்ப. அப்படியே ஹீரோ மேல ஒரு தாலிஸ்மா தூக்கி எறிஞ்சிட்டே சொல்றா, சாப்பிடா. அப்ப ஹீரோ சுத்தி ஒரு கோல்டன் பேரியர் வந்து அதை தடுத்துடுச்சு. பார்த்துட்டு அவன் ஷோக் ஆகி சொல்றான், இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பேரியர் அந்த அட்டாக் அவனுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடுச்சு. அவன் அங்கே ஃபுல்லா காலி. அப்ப ஹீரோ நினைக்கிறா, ரீலியம்ஸ்ல நடக்காத ஒண்ணு எனக்கு நடந்துடுச்சு. இமோட்டல்ஸோடையும் டீமன்ஸோடையும் ஸ்பிரிட் இப்ப என்னோட உடம்புல இருக்கு. ஆஹாஹா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இமோட்டல் டீமன் கல்டிவேட்டரா என்னோட எனிமீஸ் இந்த 3 ரிலியம்ஸ்ல இருக்காங்க. என்னோட டீமன் QA தெரியாம வெளியில லீக் ஆனா அதை அவங்க கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதுல தவறா ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னோட வைஃபுக்கு காயமடையலாம். அதனால இது ரொம்ப பேட். நல்ல வேலை என்கிட்ட இமோட்டல் கல்டிவேஷன் பேஸ் இப்போவும் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் பெறாத எதிர்காலத்துக்கு முன்னேற முடியும். அப்படியே ஹீரோ கடுப்பாய் சொல்றா, அதனால இந்த நீண்ட கால வாழ்க்கை இல்லாத லூசு பசங்களை ரீஇன்கார்னேஷன் பண்றதுக்கு அனுப்புவோம். அப்ப அங்க அந்த பிங்க் பொண்ணை அசாசின் சுத்து போட்டுட்டாங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தன் சொல்றா, இப்ப இங்க வந்த 10 பேரும் கான்சென்ட்ரேட் இல்லத்துல இருக்க கல்டிவேட்டர். அப்ப அந்த பிங்க் ஹேர் என்னால முடியல. அப்ப ஃப்ரெண்டு நிக்கிற கார்டு சொல்றா, ஜெனரல் இங்க இருந்து போயிடுங்க, இந்த தடவை வந்திருக்க அசாசின்ஸ் வேற பார்ட்டி. அப்ப பிங்கி கடுப்பாய் சொல்ற, வாய மூடு, நான் இங்க தான் இருப்பேன். அப்படி அவ எந்திரிச்சு நின்னுட்டு சொல்றா, என்னோட பிரதர் இங்க ட்ரூப்ஸை அனுப்பி வைக்க வேற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஜெனரல் எப்போ உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்ப அங்க இருந்து அந்த அசாசின்ஸோட லீடர் பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, உன்னோட ஆல்ரெடி இருந்த பேட்டில் முடிஞ்சிடுச்சு. அந்த எம்பரஸ் ஷின்ஃபங்கோட நம்பிக்கையான தோழியோட கான்பிடன்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. அதனால இனிமே ஒன்னும் இங்க பண்ண முடியாது. இப்ப இங்க யாரு நினைக்கிறா, நான் கான்சென்ட்ரேட் இல்லத்துல இருந்தாலும் இப்ப இந்த கிண்டத்துல நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் மட்டும்தான். ஆனா என்னோட ஆப்போசிட் சைட்ல நிக்கிற 10 பேரும் கான்சென்ட்ரேட் இல்லத்துல இருக்க கல்டிவேட்டர்ஸா இருக்காங்க. என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அப்ப அந்த லீடர் பையன் அங்க இருந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டே சொல்றா, அப்போ சரி நான் உன்ன நல்ல வழி அனுப்பி வைக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு பயந்துகிட்டே சொல்ற, பிரதர் சீக்கிரமா வாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிளாஸ்ட். அப்ப அந்த பொண்ணு ஷோக் ஆகி சொல்ற, என்ன இங்க நடக்குது. அப்படியே அந்த பொண்ணோட கார்ட்ஸ் கிட்ட கேக்குறா, என்ன இப்ப இங்க நடந்தது, இங்க இருந்து அசாசின்ஸ் எல்லாம் எங்க போச்சு. அப்ப அங்க இருந்து ஒரு கார்டு சொல்றா, அவங்களே தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம், அங்க இங்க இருந்து முழுசா காணாம போயிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா நம்மள யாராச்சும் ஏமாத்திட்டு இருக்காங்களா. அப்படியே கார்ட்ஸ் கிட்ட சொல்றா, யாரும் ரிலாக்ஸ் ஆகாதீங்க, எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அப்ப ஹீரோ ஒரு வீடோட டோப்ல என்னன்னு பார்த்துட்டு நினைக்கிறா, ரொம்ப வீக்கா இருக்காங்க. என்னோட ஸ்பிரிச்சுவல் கான்சியஸோட சின்ன ஒரு பகுதி வெளியேறி ஒரு பவரா மாறினதா அது. இமோட்டல்ஸ் இல்லாத மோட்டல்ஸ் இவ்வளவு வீக்கா இருப்பாங்களா. அதுவும் கரெக்ட் தான். இமோட்டல்ஸ் அண்ட் மோட்டல்ஸுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. எப்படி சொல்லணும்னா ஒரு சேத்துக்கும் மேகத்துக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் மாதிரி. எப்போதும் அது 2 ஆளை க்ரோஸ் பண்ண போக முடியாது. அப்படியே அங்கிருந்து கிளம்பிக்கிட்ட சொல்றா, எனக்கு இதை பத்தி கவலை இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எப்படியும் நான் அவளுக்காக என்னோட கோவத்தை நான் தீர்த்துட்டேன். என்னோட வைஃப் நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த இமோட்டல் QA இந்த மோட்டல் வேர்ல்டு ரொம்ப ஆபத்தானது. அதனால என்னோட எல்லா கல்டிவேஷன் பேஸையும் சீல் பண்ணி வச்சுட்டு நான் என்னோட வைஃபை தேட போறேன். சீக்கிரமா போய் என்னோட வைஃப் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அங்க இருந்து பேனல் கட் பண்ணா டியான்ஃபங் பேலஸோட மெயின் ஹாலுக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்றா, என்னோட மஜிஸ்ட்ரி உங்களோட கமாண்ட சொல்லுங்க, இந்த வீச் அண்ட் சூஃபாங் உங்களுக்கு எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஒருத்தர் அங்க மண்டி போட்டு சொல்றா, வீச் அண்ட் சூஃபாங் உங்களுக்கு எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், மஜிஸ்ட்ரி ஆஃப் தி கியூ. யாரா அந்த மஜிஸ்ட்ரின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்ப ஹீரோயின் அங்க இருந்து சொல்றா, கிரேட் கமாண்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் கார்டு உங்களோட தலையை வருதுங்க. அப்ப அந்த ஆள் அங்க இருந்து உங்களோட ஆர்டர் சொல்லுங்க மஜிஸ்ட்ரி. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து கடுப்பாய் சொல்றா, சூஃபாங் நீதான இந்த டியான்ஃபங் சிட்டில சார்ஜில இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்டு. எனக்கு உண்மையில ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இதான் அதோட ரிசல்ட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கைஸ், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹீரோயின் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கா. ஃபர்ஸ்டத்தை ஹீரோய்க்கு தெரியும். அது மாதிரி ஹீரோயினுக்கு டீமன் கோடு யாருன்னு கரெக்டா தெரியாது. ஏன்னா ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு தான் ஹீரோயினை கொண்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி நல்ல ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்.